நமஸ்காரம். பித்தளை பாத்திரங்கள் வெள்ளி செவ்வாய் ஒழித்து பாக்கி நாளில் எல்லாம் சுத்தமாக பளபளன்னு தேய்ச்சி வச்சுட்டோம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நமக்கு வேலை பலு அதிகமாக இருந்தால் கூட நமக்கு அது மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காய் எண்ணெயில் விளக்கு கொளுத்தி பஞ்சுத்திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமிக்கு பூ வச்சு விளக்கு கொளுத்தினா மனசுக்கு ஒரு திருப்தி. அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு 2 நாள் ஆகும்போதுமே பச்சை கலரில் மாறி விளக்கெல்லாம் ஒரே அழுக்காயிடும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சாலும் அதுக்குள்ளே இந்த கோட்டிங் எல்லாம் இதாகிடும். அதனால் நல்ல பித்தளை பாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கணும். அப்போ தான் இது மாதிரி பளபளன்னு இருக்கும். நம்ம இதில் சுவாமிக்கு தண்ணி வைக்கிற கிண்டி சொம்பு, இது காஞ்சி காமாட்சி அம்மன் விளக்கு. இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் அந்த பழைய திரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சி அதுக்கப்புறமா சர்ஃப் எக்ஸல் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் நல்லா கலக்கி எடுத்து அதில் நான் 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பிடி புளி எடுத்துகிட்டு போய் நல்லா சின்ன ஒரு நார் வச்சு பளபளன்னு தேய்ச்சி 5-10 நிமிஷம் தான் தேய்ச்சேன். அழுத்தம் ஒன்றும் கொடுக்கலை. அப்போவே பளபளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீதாம்பரி பொடியும் போட்டு 2வது தேய்ச்சி நல்லா கழுகி எடுத்துருந்துருக்கேன். அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்து யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் தண்ணி இல்லாமல் தொடச்சாச்சு. இது காலையிலே நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு ஆகும்போதைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு பூஜை ரூமை தொடச்சிட்டு நம்ம புதிய பூக்கள் வச்சு இதில் சொம்பில் தண்ணி வச்சு மஞ்சள் பொடி போட்டு பூ போட்டு சுவாமிக்கு விளக்கு கொளுத்தலாம். நாளைக்கு உகாதி. இப்போ எல்லாருக்கும் கர்நாடக மக்கள் எல்லாருக்குமே உகாதி நல்வாழ்த்துக்கள். நம்ம ஹிந்துக்களில் விளக்கு கொளுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கிழக்கு படிஞ்சாறுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அதாவது கிழக்கு மேற்கு பாகமாயிட்டு நம்ம விளக்கு கொளுத்தணும் காலையிலும் மாலையிலும். அதுதான் மனசுக்கு திருப்தி. சந்தியா நேரத்தில் மங்களமான வார்த்தைகளை சொல்லி மந்திரம் சொல்லி விளக்கு கொளுத்தணும். ஆனால் கொளுத்துகிற விளக்கு எப்போவுமே எண்ணெய் மெழுக்கா அசிங்கமாக இருக்கக்கூடாது. அதனால் பளபளன்னு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கணும். இது வெள்ளி செவ்வாய் வச்சு பாக்கி நாளையில் நம்ம விளக்கு தேய்க்கணும். அப்புறம் கரிஞ்ச திரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓரோ தடவையும் நம்ம திரி நீளமாக போடும்போது அதில் இந்த நுனி மட்டும் நமக்கு கருத்து இருக்கும். அது 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கருத்த திரியை கட் பண்ணி போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். கருத்த திரி நம்ம மீண்டும் மீண்டும் கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த கருப்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம விளக்கு கொளுத்தலாம். ஸோ இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி சுத்தமான மலர்கள் வச்சு தண்ணி நிறச்சி தீபம் கொளுத்தும் போது மனசுக்கு ஒரு திருப்தி. ஆண்டவனை நேரில் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறிய கைங்கரியங்கிறது இதுதான். ஸோ அப்போ விளக்கு தேய்க்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம இது மாதிரி நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறமா புளி போட்டு தேய்ச்சி விளக்க வச்சு தண்ணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இல்லை ஜவ்வாது இல்லை ரோஜாப்பூ எசன்ஸ் ஏதாவது போட்டு நம்ம விளக்கு கொளுத்தலாம். அந்த தண்ணியில் மஞ்சள் தூளும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இல்லை ஏதாவது வாசனை தைலம் சேர்த்து வச்சா ரூமில் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது இது மாதிரி ஏதாவது